நமஸ்தே. நமஸ்தே. மெயினான விஷயத்துக்கு போறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐஃபை சேனல். ஸோ தாய்லாண்டோட பார்ட் 2 வீடியோட வந்திருக்கேன். பேங்காக்லேருந்து பட்டாயா ரீச் ஆகிட்டு, ஸோ அன்னைக்கு பட்டாயா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல நாங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்த ஸ்பாட்டில் தான் தாய் ஃபுட் சம்பவம் நடந்துச்சு. வந்து உட்காந்த உடனே நம்ம கையில் ஒரு மெனு கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்து என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அண்ட் 2 plates புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. நாங்களும் மறக்கா பார்க்குறோம், ஒன்றும் புரியல. கீழே இங்கிலீஷில் இருந்துச்சு, அதுவும் புரியல. ஏன்னா அவங்க எக் தனியாக, ஃப்ரைட் தனியாக, ரைஸ் தனியாக போட்டிருக்கிறதுனால இது என்ன ஃபுட்டு அப்படின்றதே எங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கஷ்டப்பட்டு எக் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஓகே தான், எக் ரைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த முட்டையோட வாடை கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கேன் பார்த்தீங்களா, இவன் தான் வந்து அந்த மீனோட முட்டை சின்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் அது சுத்தமாக நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லு, அதில் மசாலா எதுவுமே இல்லை. பட் ஓகே, அன்றைக்கி நாங்கள் பசியில் இருந்ததுனால எதுவும் பெருசாக தெரில, சாப்பிட்டோம். அண்ட் வந்து சிக்கன், அதுவும் சிக்கன் விங்ஸ்ன்னு கேட்டதுனால ஜஸ்ட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபைனலி எப்படியோ சாப்பிட்டு கிளம்பிட்டோம் டைகர் பார்க்குக்கு. தென் அங்கே இருக்கிற ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு தான் நம்ம டைகர் பார்க்குக்கு ரீச் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த ஓவர்டேக் பண்ணுற விஷயமே கிடையாது. தென் அந்த ஹாரன் பண்ணுற விஷயமும் இங்கே கிடையாது. அவ்வளோ அழகாக, அவ்வளோ டீசெண்டாக பேக் டு பேக் கார்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ரோட்டில். உண்மையிலே இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, அந்த ஓவர்டேக்கே இல்லாமல் 1 by 1 அந்த கார் போகிறது, அந்த ரோடே அழகாக இருக்குது. ஓகே, ஸோ டைகர் பார்க் ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பார்ட்டிஷனாக இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக் சைஸ், ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் டைகரை சூஸ் பண்ணணும். இந்த டைகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, இதுதான் இந்த டைகர் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து உள்ளே போனதுக்கப்புறம் டைகர் கூட ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா, ஸோ மீடியம் டைகர் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைகருக்கு வந்து அந்த கரன்சி, அந்த ஊர் கரன்சி பாட்டில் வந்து நாங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி வாங்கிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பியாச்சு. ஸோ கைஸ், மெயினான இடத்துக்கு டைகர் பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு டைகர் சம்பவம் பண்ணுதா இல்லை நாங்கள் சம்பவம் பண்ணுறோமா அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த கேட் என்ட்ரன்ஸ், அந்த டைகர் கிட்டே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஹேண்ட் வாஷிங்கெலாம் இருக்கும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். அதே மாதிரி உள்ளே போயிட்டு டைகர் பார்த்துட்டு நம்ம வந்ததுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் நம்ம பண்ணணும், பிகாஸ் ஆஃப் ஹைஜினிக். ஏன்னா அனிமல்ஸ் தொட்டதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு டைகர் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, டக்குன்னு ஒரு 4-5 போசஸ்லாம் எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பிக் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் அங்கே கிளம்பிட்டோம். அங்கே கிராப் புக் பண்ணி தான் அங்கேருந்து கிளம்புனது. கேபில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி தான் வந்தாங்க டிரைவரை நமக்கு. ஷீ இஸ் ரியலி கிரேட். அவங்களுக்கு ஏஜ் வந்து 52 வயசு. நான் கேட்குறேன், நீங்கள் 52 வயசில் இங்கே கார் ஓட்டுறீங்க, ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது பிடிக்கும், அதனால தான் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் ரியலி கிரேட். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு நாங்கள் பாய் சொல்லி நெக்ஸ்ட்டு பிக் புத்தா பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ மேலே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இவங்களோட அந்த பாட் கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பேப்பர் லைக் அந்த மாலை மாதிரி அந்த மாதிரி நம்பிக்கையான பொருள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் பண்ணல, பட் அதெல்லாம் பார்த்துட்டு புத்தர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிற புத்தர், அப்புறம் வந்து அங்கே இருக்கிற நிறைய நம்பிக்கையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலி சுற்றி நம்ம அந்த பிக் புத்தர்கிட்ட வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது தான் பார்த்தோம், அங்கே வந்து புத்தருக்கு வந்து எல்லாருமே அபிஷேகம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்காக. ஸோ நாங்கள் கேட்டதுக்கு ஃபார் ஹிஸ் பிளஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு
அல்கஜர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே என்ன மாதிரியான ஷோ அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட தாய் லாங்குவேஜ் சாங்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட காஸ்டியூமு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷோலாம் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். கிளி மஞ்சாரோ அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து ஒரு 1 hour ஷோ. இந்த 1 hour ஷோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்களோ அப்படியே நீங்கள் கிளம்பிடல. ஈவினிங் அப்படியே பீச் ஓரமாக நடந்து போய் நீங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோரல் ஐலாண்ட். இது இன்க்ளூடிங் பேக்கேஜில் தான் வரும். ஸோ நம்ம அது பட்டாயா சிட்டி அங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ நம்மளை வந்து ஸ்பீட் போட்டில் அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே கோரல் ஐலாண்ட்லேயும் வந்து பீச்சில் நம்ம விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் நமக்கு அங்கே ஒரு ஏஜென்சி வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உள்ளே போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் அங்கே உள்ள வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு 5-6 காம்போவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அங்கே. ஸோ தென் அன்னைக்கு நைட்டு தாங்க முக்கியமான ஸ்பாட்டு. அந்த எக்ஸாட்டிக் ஃபுட்டுக்கு தான் வந்தோம். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும், கொமட்டம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் அதையும் தாண்டி நான் உங்களுக்காக தான் இங்கெல்லாம் என்னென்ன சாப்பிட்றாங்க, என்ன இருக்குன்னு வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கே வந்தது. ஸோ ஃப்ராகு, ஸ்னேக்கு, இந்த மாதிரி நிறைய இந்த பூச்சி புழு இதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லன்ச் எல்லாமே. என்ன சாப்பிட்டாலுமே அது கூட வந்து இந்த எக்ஸாட்டிக் ஃபுட்லாம் வந்து ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ மெயினாக வந்து நான் இங்கே ட்ரை பண்ணது லாஸ்ட் டைமும் சரி இந்த டைமும் சரி crocodile grill. இது வந்து இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனை விட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த grill. ரொம்ப மசாலா இல்லாமல் அப்படியே மீடியம் மசாலா. கிரில்னாலே நமக்கு தெரியும் ஒரு மீடியம் மசாலாவோட இருக்கும். வித் அந்த க்ரீன் சட்னி அண்டு மயோனஸ் கொடுப்பாங்க. அது கூடவே கேபேஜ் லீஃபு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. நான் ஸ்மால் வாங்கியிருந்தேன், லாஸ்ட் டைம் லார்ஜ் வாங்கினேன், இந்த வாட்டி வந்து ஸ்மால் தான் வாங்கினேன். நிறைய ஃபுட்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. மஸ்ட் ட்ரை crocodile grill வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான பிளேஸுக்கும் வந்தாச்சு. என்னடா எல்லா வீடியோலையும் முக்கியமான பிளேஸ், இங்கே வந்தாலே எல்லாமே முக்கியமான பிளேஸ் தாங்க. இதுதான் பட்டாயா நைட் லைஃப் பார்ட்டி கேர்ள்ஸ். இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனாலே கண்ணும் சரி மைண்டும் சரி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவே மாறிவிடும். பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் எதுவும் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக டெட் எண்ட் வரைக்கும் நம்ம நடந்து போயிட்டு வந்தாலே போதும், இவ்வளோ கிளிம்ஸாக இருக்கும். ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து ஒரு 7 o'clockலேருந்து till 3 AM வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு 10 o'clock தான் போனோம். ஸோ வாட்டர் ஃபெஸ்டிவல், அவங்களோட சோங்க்ரன் ஃபெஸ்டிவல் இருந்ததுனே ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி. ஆனால் இது வந்து உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் வந்து நாங்கள் போனால் ஏப்ரல் மாதம்தான் தாய்லாந்து போனோம். ஏன்னா அவ்வளோ நல்லா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அந்த வாட்டர் எல்லாம் யார் என்னன்னு பார்க்கவே மாட்டாங்க, நல்லா ஊற்றி விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸான ஃபெஸ்டிவல், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ஏப்ரல் மந்தில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோங்க்ரன் அவங்க கூட. ஸோ நாங்களும் டில் ஒரு 2 o'clock வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் டு ஹோம் ரூம் போயிட்டு ஃபுல் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேங்காக் போனோம் நாங்கள் நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ அதனால ஃபுல்லாக போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேங்காக் கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். ஸோ என்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு வீடியோ மூலமாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டாப் டு பாட்டம், சென்னை டு பேங்காக், பேங்காக்லேருந்து பட்டாயா, அகெயின் பேக் டு சென்னை, அங்கே ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டை பற்றி நான் ப்ராப்பராகவே ஒரு வீடியோவாக ஃபுல்லாக உங்களுக்கு நான் போடுறேன். எங்கே ஸ்டே பண்ணலாம், எங்கே ஃபுட் எடுத்துக்கலாம், எந்தெந்த இடத்துக்கு போகலாம், நீங்கள் எப்படி போடலாம், எப்படி நீங்கள் சேவ் மணி பண்ணலாம், எல்லாமே ஃபைனல் வீடியோவில், அதாவது பார்ட் 3 முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபைனல் வீடியோவில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம ஐஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.